அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று தற்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மனைவி செல்வராணி தாக்கல் செய்த மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு சாட்சியிடம்தான் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதாக சிபிசிஐடி தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விசாரணையை முழுவதுமாக 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அரணேஷ். சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க உத்தரவிடக் கோரிய உயர்நீதிமன்ற கிளையில் ஜெயராஜின் மனைவி செல்வராணி தொடர்ந்த வழக்கில் 3 மாதத்தில் விசாரணை செய்து முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொரோனா காலகட்டத்தில் கொரோனா விதிகளை மீறி செயல்பட்டதாக சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ், மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றதாக்கினர். இதில் கோவில்பட்டி சிறையில் இருந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இறந்தனர். இது தொடர்பாக சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர்கள் ஸ்ரீதர், உதவி காவல் ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிந்ததோடு குற்றப்பத்திரிகையை கடந்த 2020 செப்டம்பரில் தாக்கல் செய்தது. இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் ஜெயராஜின் மனைவி செல்வராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என உத்தரவிட கோரி மதுரை கிளையில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த வழக்கில் ஒரு சாட்சி மட்டுமே விசாரணை செய்ய வேண்டியுள்ளது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவகாசம் தொடர்ந்து இழுத்தடித்து வருகின்றனர் என வழக்கின் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கு விசாரணை விரைந்து முடிக்க வேண்டும் என வாதிட்டார். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் தந்தை மகன் மரண வழக்கை 3 மாதத்திற்குள் விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். அரணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.